ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு டே அவுட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ டே வந்து காலையில் ஏர்லியாகவே எனக்கு ஸ்டார்ட் ஆகி எல்லா ஒர்க்கும் போயிட்டுருந்தது. அபி வந்து காலையில் கூழ் தான் குடிப்பான். அவனுக்கு கூழையும் கலக்கி கொடுத்துட்டு அண்ட் அதுக்கு முன்னத்த நாள் அரைச்ச இட்லி பொடி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதை வீட்டுக்காக பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் இதை நாங்கள் வந்து ஷாப்பில் வச்சுருக்கோம். யாருக்காவது தேவைன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் அனுப்பி வைப்போம். அண்டு ஒன் பாட் ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். பிகாஸ் நாங்கள் போகிற இடம் வந்து இடத்துல எதுவுமே கிடைக்காது. அப்புறம் போகிறதும் குழந்தைங்க ஜாஸ்தி அப்படிங்கிறனால கட்டாயம் அவங்களுக்கு பசி வந்துடும். அதனால் நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து சாப்பிட்ற மாதிரி ஏதாவது கையில் வச்சுருக்கிறது ரொம்ப சேஃப்டி. அதனால தான் அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த வேலை மட்டுமே நம்மளுக்கு இருக்காது. அதை முடித்தாலும் மற்ற வேலைகளையும் வந்து முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா இவன் வெளியே விளையாண்டுருப்பான்னு நினச்சா இவன் ஃபுல்லாக வந்து இந்த மருதாணி செடியில் போட்டு வச்சுருந்த மண்ணை ஃபுல்லாக வலித்து முன்னாடி கொட்டி வச்சுருக்கிறான். சரி, இவன் மட்டும் தனியாக இல்லை, வெளியே ஜாக் இவன் கூட இருக்கான். இவனுக்கு ஜாக் காவலா, ஜாக்கிக்கு இவன் காவலாம் தெரியாத அளவுக்கு வேலை பண்ணிகிட்டு இருந்தான். பிகாஸ் அவங்க அண்ணன் வந்து இல்லை, அவங்க அண்ணன் வந்து அவங்க பெரியம்மா வீட்டுக்கு வெக்கேஷன் லீவுக்காக போயிருக்கான். அதனால் அவன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஏதோ வேலைகளை கோக்குமாக்கா செஞ்சுக்கிட்டே இருந்தான். எனக்கும் உள்ள வேலை இருந்தனால நான் அவனை கண்டுக்கல. சரி ஓகே, ஏதோ பண்ணட்டும், இப்போ வரைக்கும் டைம் என்கேஜ் பண்ணட்டும், அது பண்ணால் போதுங்கிறனால நானும் என் வேலைகளை முடிச்சுட்டு அண்ட் ஆல்மோஸ்ட் பேக் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெசிபி முடிஞ்சு பேக்கிங்க்கு வந்துவிட்டோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியான ஒன் பாட் ரெசிபி. பட் நான் இப்போ என் வீடியோவில் ஆட் பண்ணலை, எடுத்து வச்சுருக்கேன். யாருக்காவது தேவைன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கட்டாயம் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் எதுவும் ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பிகாஸ் இந்த ரெசிபியை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் வந்து வியூஸ் கொடுத்துட்டாங்க. அண்டு என்னோடய ஸ்பெஷல் என்னென்னா, இதை நான் எப்போவுமே வந்து சீரக சம்பாவில் தான் பண்ணுவேன். எனக்கு அந்த டேஸ்ட்டு தான் இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் ரெசிபிஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து என் கூட சித்தப்பாவும் இருக்காங்க, என் சித்தப்பாவும் இருக்காங்க. அவருக்கும் வந்து ஒரு தனியாக ஒரு பாட்டில் அவருக்கும் எடுத்து வச்சுருவேன். பிகாஸ் அவர் இந்த ட்ரிப்பில் எங்களோட வர போகிறதில்ல. அவர் வீட்டில் இருக்கிறனால அவருக்கும் தேவை அப்படிங்கிறதுனால எங்களுக்கு தேவையானதை பேக் பண்ணிவிட்டு அவருக்கு தேவையானதை ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அண்ட் நாங்கள் எல்லாருமே அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 8:30க்கெல்லாம் கிளம்பிட்டோம். இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு, இது கூட நான் வந்து ரைத்தாவும் பேக் பண்ணியிருந்தேன், அதை நான் வீடியோ எடுக்கலை. அண்ட் வெறும் தக்காளி பிரியாணி ரைத்தா நான் செஞ்சுருவேன். அண்டு என் கூட வரவங்களும் கொஞ்சம் செஞ்சுட்டு வரதா சொன்னாங்க. அதனால் யார் வரப்போகிறா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ நாங்கள் போகிறப்போ வந்து எங்கள் பிளானில் வந்து 3 பேர் தான் இருந்தோம். அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தர் மட்டும் ஆட் ஆகிட்டார். நீங்கள் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், எங்கள் வீட்டு பெட் அனிமல்ஸ் தான், ஜாக்கி. ஸோ ஜாக் அவன் பேர். அபி வந்து ஜாக்கின்னு தான் கூப்பிடுவான். ஸோ ஜாக்கியும் வந்து ஆட் ஆகிட்டான். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 4 பேரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் போய் பசங்களை கூப்பிட்டுட்டு நாங்கள் போகிற மாதிரி தான் பிளான் வச்சுருக்கோம். அவனுக்கு வந்து போகிற ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் போகிற வழி அப்படிங்கிறனால அதை பார்த்து என்கிட்ட சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தான். அண்ட் அவனுக்கு தெரியாது அவங்கெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத. அதையும் நான் சொல்லிட்டு, இந்த மாதிரி அண்ணாங்களாம் வந்துடுவாங்கடா, அவங்களும் கூட்டிகிட்டு போகிறோம் அவங்களே அப்படின்னு பயங்கர குஷி ஆயிடுச்சு அவனுக்கு. அதனால் அதை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான் என்கிட்ட. பட் அவனுக்கு இருந்தாலும் காருக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. காரில் ஜாக் இருக்கு இல்லையா, ஜாக்கி வந்து அவனுக்கு அவ்வளோக்கா இன்னும் செட் ஆகலை. அவனுக்கும் ஜாக்கிக்கும் ஒரு 7ஆம் பொருத்தமாக தான் இருக்கும். ஆனாலும் அவன் வந்து ஜாக்கி கூட இருக்கிறதையோ அதை நோண்டுறதையோ ரொம்ப விரும்புவான். எப்போவுமே வந்து ஜாக்கியை தனியாக விடாமல் அது கூட வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறது அவன் வேலை. இப்போ பார்த்திங்கன்னா அது கம்ஃபர்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்துக்குச்சு. ஆனால் கம்ஃபர்ட்டாக இருக்கானே எங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல, ஒரு மாதிரியே தான் வந்துட்டு இருந்தது. சரி, இவனும் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்து அதை இது கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அது எப்போவுமே ஒரு மாதிரி இவனை கண்டா துருத்துருன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லை, அப்போவே தெரியுது ஓகே இதுக்கு என்னமோ பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் இங்கே தான் குழந்தைங்க வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்கள வந்து இங்கேருந்து தான் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தராக வந்து அவங்களுக்கும் ஜாக் வந்துருக்கிறது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தான். அது எஸ்பெஷலி வந்து ரொம்ப நாள் கழித்து ஜாக் பார்க்குறதுனால கொஞ்சிக்கிட்டே இருந்தான். அண்ட் எல்லோரும் ஆல்மோஸ்ட் அவனை கொஞ்சி முடிச்சுட்டு தான் வந்து கார்லேயே ஏறினானுங்க. அந்த டேயோட ட்ரிப் வந்து அங்கேருந்து தான் கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் ஒரே குஷி ஏறினதே, நம்ம வந்து எங்கே போகிறோம், அங்கே என்ன இருக்கும், அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து என்னோடய மதர்-இன்-லா, இவங்களும் இந்த ட்ரிப்பில் ஆட் ஆகிருக்காங்க. பின்னாடி இருக்க 2 பசங்க வந்து அந்த பொண்ணும் தம்பியும் வந்து நீங்கள் ஆல்ரெடி நிஷாந்தை வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நிஷாந்தோட அக்கா தான் அவள் துளசி, அவள் பேர். ஸோ அவங்க 2 பேரும் என்னோடய பிரதன்லா பசங்க, என் ஹஸ்பண்டோட அண்ணா குழந்தைங்க. அண்ட் இவங்க வந்து என் பசங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாம் இப்போ எங்கே போய்கிட்ருக்கோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா,
கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் கேரளா பார்டரில் இருக்கிற ஆனகட்டிங்கிற ஒரு பிளேஸ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த பிளேஸில் வந்து ஒரு வாட்டர் ஏரியா தான் வந்து வாட்டர் ஸ்பாட் தான் வந்து நாங்கள் இப்போது போகிறோம். இந்த ஏரியாவுக்கு நான் வந்து இதோட ஐ திங்க் இந்த பிளேஸ்க்கு நான் வந்து வர்றது 3rd டைமோ 4th டைமோன்னு நினைக்கிறேன். நான் அது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் அந்த பிளேஸில் எந்த ஷாப்புமே இருக்காது அப்படிங்கிறனால தான் குழந்தைகளுக்கு வேணுங்கிறத வந்து நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலான்னு காலையில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அண்ட் இந்த பிளேஸோட லொக்கேஷன் யாருக்காவது தேவைப்படுதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சப்போஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். மேக்ஸிமம் போனவங்க யாராவது இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதுதான் அந்த பிளேஸோட ஓவர்வியூங்க. ரொம்ப 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 அழகாக இருக்கும். அண்ட் ரொம்பவும் கூட்டமே இருக்காது இங்கே. அதுக்குன்னு டெப்த்தான பிளேஸ்னால் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஒன்று தெரியும். அந்த பிரிட்ஜ் மேலே வண்டிக்கு போய்கிட்டே தான் இருக்கும். ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியானலாம் சொல்லவே முடியாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் எங்களை விட ரொம்ப என்ஜாய் பண்ணது ஜாக்கி தான். ஜாக்கு வந்து எனக்கு தண்ணியில் எப்படி அவன் ஃபேஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஆஸ்லேஷனாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அனிமல்ஸை வந்து தண்ணிக்குள்ளே பார்த்ததில்ல அவ்வளோக்கா. அண்ட் ஜாக் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் விட்டோம். அவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணால் அதை பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். இது பாருங்கள், அவனுக்கு இவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணி வர்றான். எனக்கு அதை பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதை திருப்பி அந்த வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான். அண்டு நாங்களும் ஒரு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அதுவும் அந்த ஹெவி சம்மருக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லிங்காகவும் இருந்துச்சு. மழை மேகம் ஒரு மாதிரி சூழ்ந்துக்கிட்டு ரொம்ப நல்லாவும் இருந்தது. மலையில் தண்ணியில் ஆடினா சொல்லவா வேணும். அது எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. எங்கள் ஊர் பசியா உங்கள் ஊர் பசியாங்கிற மாதிரி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான். அந்த பிளேஸ் வந்து எண்டப் ஆயிடுச்சு. கிளம்பிட்டோம். எல்லோரும் அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணிவிட்டு, அண்ட் ஜாக்கி வந்து ரொம்ப நேரம் குளிச்சனால தண்ணியில் நல்லா வெயிலில் நிற்க வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஜாக்கி வச்சு எடுத்துகிட்டு கிளம்பிட்டு நாங்கள் அடுத்து வந்த பிளேஸ் வந்து இது தான். இந்த பிளேஸ்லேருந்து தான் குழந்தைகளை நாங்கள் பிக்கப் பண்ணியிருப்போம். இது எங்கே இருக்குது, என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டீ ப்ரோங்கிற ஷாப்பு. இந்த ஷாப்பை ரன் பண்ணுறது என்னோடய பிரதர்-இன்-லா தான். இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து இதை சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். இது கோயம்புத்தூரில் பன்னீர்மடை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. அண்ட் துடிலூர் டு பன்னீர்மடை ரோட்டில் வந்து எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஷாப் வந்து டீ ப்ரோங்கிற ஷாப் வந்து கோயம்புத்தூர்லேயே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு, ஐ திங்க் அதான் தான் ஃபஸ்ட்டு டீலர்ஷிப்னு நினைக்கிறேன். அண்டு ரொம்ப எத்திக்கலான ஒரு ஷாப் தான். இதில் இருக்கிற எல்லா சாட் ஐட்டம்ஸுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் அண்ட் எத்திக்கலான ப்ரைஸ்லேயும் இருக்கும். அங்கேயும் போய் இவனுக்கு பசங்களை நான் விட போயிருந்தேன். அங்கேயும் போய் எண்டில் வந்து எல்லாருமே குடிச்சிட்டு ஜாலியாக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இவனுக்கு 2 பேரும் சோகமாக தான் இருப்பானுங்க. ஏன்னா இவனுக்கு 2 பேரும் இப்போ பிரிய போகிறானுங்க. அதனால இவன் சோகமாக தான் இருந்தானுங்க. இவங்க தான் ஓனரம்மா. இந்த ஷாப்போட ஓனர் இவங்க தான். என் ஹஸ்பண்டோட அண்ணி இவங்க. அண்ட் அவ்வளோதான். டாட்டா பை பை சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நாங்கள் கிளம்புனது ஜாக்குக்கு செம்ம தூக்கம். முன்னாடி படுத்து அவ்வளோ தூரம் தண்ணியில் விளாண்டதுக்கு அவனுக்கே தூக்கம் வந்துருச்சுன்னா அப்புறம் இவங்களாம் எவ்வளோ டயர்டில் இருப்பானுன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டப் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.